வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அதை கட்சி அறிவித்து கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்டத்தட்ட பரபரப்பாக தமிழ்நாடே போயிட்டுருக்கு. அவர் எந்த பக்கம் கூட்டணி வைக்க போகிறாரு, அதிமுக கூட சேருவாரா, டிஎம்கே கூட சேருவாருன்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொள்கையை சொல்லும் போது எவ்வளோ பூகம்பம் கிளம்பிச்சு. கிட்டத்தட்ட சீமான் ஆகட்டும், அவரை பற்றி எவ்வளோ கழிவு ஊற்றுறவரை ஊற்றிட்டாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, டிஎம்கே கொள்கை எதிரி, பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ யார் கூட தான் கூட்டணி வைப்பாருன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய் ஃபஸ்ட்டு முறையாக எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்று சொல்ல போகிறேன். இது தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ முதல் ஃபுல்லாக பாருங்கள் மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டணி வைக்க போகிறது ஆசைப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்கிறேன்னா, அந்த தலைவர் படிச்சிருக்கணும். அவர் டாக்டர் பட்டம், அதேமாரி அவர் சிந்தனைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கணும். அந்த இது நிறைய பிடிச்சிருக்கு. அதேமாரி அவர் சொல்கிறதே நிறைய படத்தை ஏற்றுட்ருக்காரு. ஒரு சில படத்தில் நீ சிகரெட் பிடிக்காதீங்க, உங்களை பார்த்து ரசிகர்கள் ரொம்ப பேர் கெடுறாங்கன்னு சொன்னதுக்கு அவர் பேச்சை காட்டி கிட்டத்தட்ட ஒரு 4-5 படத்தில் சிகரெட் பிடிக்காமல் இருந்தார். வேறு யாரும் இல்லை, வன்னியர், அதாவது பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மக்களே. அவரை ஜாதி கட்சி தலைவர் என்று சொல்லி சாயம் பூசுகிறாங்க. அதுக்கு தாம்சன் ஒருத்தர் தான் கட்சி கொள்கை இதெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்க வச்சது முக்கிய காரணமே அது தாம்சன்றது தான். அவரும் விஜய்க்கு நடுவில் பேச்சுவார்த்தை நடக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் வன்னிய சமூகத்தை மேலே விஜய்க்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் இந்த அன்புமணி ராமதாஸ் அவர் கொள்கைகள் நிறைய ஏற்கனவே கேட்டு பாருங்கள். நம்ம அந்த ஜாதிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதில்ல, இது பண்ணல. அவங்க கொள்கை மது இல்லா தமிழ்நாடு, 3 வேளைக்கு சாப்பாடு, அரசாங்க வேலை, மாணவருக்கு நல்ல சலுகை, இலவச கல்வி, இதுதான் அவர் கொள்கை. 5 கொள்கை சொல்லியிருக்காரு நம்ம அன்புமணி ராமதாஸ். அந்த கொள்கை நம்ம நடிகர் விஜய்க்கு பிடிச்சிருக்கு. அதாவது தாவேகா தலைவர் விஜய்க்கு அந்த கொள்கையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாமக கூட தான் முக்காப்பங்க கூட்டணி வைக்க ஆசைப்படுவார். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, இது 4 மாவட்டங்களை கிட்டத்தட்ட வன்னியர்கள் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஆக முதல்ல தருமபுரி வன்னியர்கள் கோட்டை. அதாவது நம்ம அன்புமணி ராமதாஸ் கிட்டத்தட்ட அங்கே தான் எம்பி ஆனாங்க. அவங்க ஒய்ஃபு இன்னும் 2 முறை எம்பி ஆனதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே அங்கே தான். அதாவது தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இப்போ நம்ம விஜய் நிற்க போகிற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தொகுதியில் தான் நிற்க போகிறாரு என்று ஆலோசனை ஏற்படுகிறதா. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாமக கூட கூட்டணி வச்சாங்கன்னா தருமபுரியில் பாமகவுக்கு செல்வம், அதாவது மதிப்பு அதிகம், வன்னியர்கள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகம். இது 2 சேரும்போது கண்டிப்பாக விஜய் தான் தாவேகா தலைவர் தான் முதல்ல வெற்றி படுவார்னு சொல்லப்படுகிறது மக்கள். இதுதான் இப்போதைக்கு தகவல். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு அன்புமணி மேலே தனியாக ஒரு நல்ல மரியாதை உள்ளது. அவர்கள் ஊழல் செய்யாத ஆட்சி, அதாவது கிட்டத்தட்ட அவரோட ஐடியா நல்லா பிடிச்சிருக்கு. அதேமாதிரி அந்த ஆம்புலன்ஸ் வர வச்ச திட்டமாக இருக்கட்டும், நிறைய திட்டங்கள் சொல்லும்போது அவர்களுக்கு பிடித்திருந்ததால் முக்கியமாக பாமக கூட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு தொகுதியாக நடிகர் விஜய் அவர்கள் தருமபுரியில் தான் நிற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாமக தாவேகா கூட கூட்டணி வைக்குமா, இதில் யார் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாங்க எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் கருத்தை என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் எஸ்எம்எஸ் பண்ணார். அவர் பேர் ரச்சினாதனா பேர் சாரிப்பா. அந்த தம்பிக்கு நல்லா நன்றி. அவர் சொல்கிறாரு உங்கள் வீடியோக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன் போகிறோன்ட்டு. நான் தான் உங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சின்ன மேலே வர வைக்கணும். அந்த எஸ்எம்எஸ் பண்ண தம்பிக்கு மிக நன்றி. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் சின்ன சேனல் மேலே வளர விடுங்க மக்களை. மீண்டும் அடுத்த சந்திக்க வரும் உங்களிடம் விரும்புகிறது மணிகண்டன். பாய் மக்களே. நன்றி, வணக்கம்.